மாவட்டம் ஓமலூரில் புதிய காய்கறி சந்தை வளாகத்தில் கடைகள் திறக்கப்பட்டும் பேருந்து நிலையத்திலேயே வியாபாரிகள் கடை வைத்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பேரூராட்சி நிர்வாகம் வளாகத்திற்கு வெளியே கடை வைப்பதை தடுத்து வியாபாரிகளுக்கு என ஒதுக்கப்பட்ட இடத்தில் கடைகள் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பள்ளி அரணை விழுந்து குளிர்பானம் குடித்த சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மயிலாடுதுறையில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் வாகனத்தை சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தொடக்கி வைத்தார். இதையடுத்து மனுக்களை பெற்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த அவருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தருமபுரம் ஆதீனத்திற்கு எதிராக அவதூறு பரப்பிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க மயிலாடுதுறை மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து அமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். இந்து தர்மத்துக்கும் ஆதீனத்தின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். கடலூரில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாங்குளத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வரை புதிய பேருந்து வழித்தடத்தினை அமைச்சர் சி.வே. கணேசன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள 13 பயனாளிகளுக்கு அமைச்சர் சி.வே. கணேசன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணி ஆணையை வழங்கினார். பின்னர் சாலை வசதி, குடிநீர் வசதி, ரேஷன் கடை உள்ளிட்டவைகளை சீரமைத்து தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் அரசு கலைக்கல்லூரியில் வருகை பதிவு குறைந்த மாணவியிடம் பேராசிரியர் ஆபாசமாக பேசியதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சியும் சரியான தகவல் சொல்லாம காலம் தாழ்த்திட்டு இருந்தோடைய ஒரு விளைவு தான் இன்னைக்கு நாங்க எஸ்பி ஆபீஸ்ல வந்துட்டு அந்த பொண்ணுக்காக ஒரு 3 மாணவர் அமைப்புகள் நின்று அவங்களுக்காக நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றது. இது மட்டுமே கிடையாது, அங்க நிறைய மாணவிகள் இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க, நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் இங்க இருக்கக்கூடிய மாநகர காவல் கண்காணிப்பாளர் வந்துட்டு கவனிச்சு அவங்க மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள்ல மாணவிகள் பெண்கள் மீதான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஐசி கமிட்டி முறையா செயல்படுறத இவங்க கண்காணிக்கணும் அப்படின்றத நாங்க மாணவர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது நடக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மாணவர்களுடைய போராட்டம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க கூட கொண்டு போறதுக்கு நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்றது. இது முறையா செயல்படல அப்படின்னு சொன்னா நாங்க போராட்டத்தை முன்னெடுப்போம். நடிகர் விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பதை தேர்தல் முடிந்த பிறகுதான் பார்க்க வேண்டும் என்று பிசிகே எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கும் போது மத்தியில் யார் ஆட்சியில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். கூட்டங்கள் அதாவது தொண்டர்கள் கூட்டமாக இருக்கட்டும், ரசிகர் கூட்டமாக இருக்கட்டும், நேற்று கூட மதுரைக்கு போறாரு, ஷூட்டிங்காக நம்ம ஒரு மாநாடு கூட இல்லை, மாநாடு தாண்டி கிரௌண்ட் இருக்குது. அதை நீங்கள் அவர் ஒரு முன்னணி திரைப்பட நட்சத்திரம், அவருக்கு கூட்டம் கூடுவது என்பது ஒன்றும் ஒரு வியப்புக்குரியது அல்ல. ஆனால் அது வாக்காக மாறுமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். அந்த விதத்திலே அது வாக்காக மாறக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்று நாங்கள் யூகிக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கூத்தாண்டவர் கோவிலின் 203ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு 8 பெண்கள் பொங்கல் படையலிட்டனர். மேலும் வீதி உலா வந்த சுவாமியை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்குமரன் கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த பாலமலை வனப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 லிட்டர் சாராய ஊரலை போலீசார் தரையில் கொட்டி அழித்தனர். ரகசிய தகவலின்படி சோதனை மேற்கொண்ட நிலையில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலை ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன.
எனவே உதகையிலிருந்து சமவெளி பகுதிக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கோத்தகிரி மார்க்கமாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் மரம் விழுந்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றியதை அடுத்து போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தகாத உறவில் ஈடுபட்ட மனைவியை கணவன் கழுத்தறுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்த நிலையில் கண்மணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தென்காசியில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் இரவிலும் தொடர்ந்ததால் டார்ச் லைட் அடித்து போராட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.